சிலை வழிபாடு சரியா? சரி. இந்து வாழ்வியல் முறைதான் மதமல்ல என்றால் சிலை வழிபாடு எதை சொல்கிறது என்ற கேள்வி வரலாம். இல்லை, சிலை வழிபாட்டிற்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதுவும் வாழ்வியல் முறையின் வெளிப்பாடே ஆகும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் ஆதி காலத்திற்கு சென்று விடுங்க. யார் யாரெல்லாம் நெருக்கமானவர்களாக இருக்கலாம்? திருமணம் ஆகாதவங்க தாய் தந்தை நண்பர்களையும், திருமணம் ஆகி குழந்தைக்கு காத்து இருப்பவங்க மனைவி அல்லது கணவனையும், திருமணம் ஆகி குழந்தைகள் இருப்பவர்கள் தனது மகன் மகள் மனைவியையும் நினைத்து கொண்டு ஆதி காலத்தில் இருக்கிற அடர்ந்த காட்டில் பயணப்படுங்க. இரவு நேரம் கனத்த இடியுடன் கூடிய மழை. பளிச்சென்று மின்னல் தோன்றியது. அடுத்த நொடி அது நம்ம நோக்கி வருவது போல தெரிகிறது. 3ஆம் நொடி நம் அருகில் இருந்த தாய் அல்லது தந்தை அல்லது மனைவி அல்லது கணவன் அல்லது மகன் அல்லது மகள் மீது இறங்குகிறது. நொடியில் உடல் எரிந்து கரியாகிறது. சில நொடிகள் முன்வர நம்ம வாழ்க்கையோட பயணித்த, நம்ம வாழ்க்கையின் ஆதாரமாக இருந்தவர் இப்போது இல்லை. அவரின் மரணம் நம்மை பாதிக்குது. கண் கலங்குகிறது. பகுத்தறியும் அறிவுக்கு தெரிகிறது கலங்குவதால் மரணித்தவன் இழப்போவதில்லை என்று. பகுத்தறியும் அறிவுக்கும் என் கலங்குதலுக்கும் தொடர்பு இல்லை என்றும் இது உணர்வுடன் இணைந்த விஷயம்னு அப்போதான் நமக்கு புரியுது. இதுபோன்று மண் பிளந்து ஊர் மக்கள் உள்ளே செல்லும் போதும் காற்றின் சீற்றம், நெருப்பின் சீற்றம், நீரின் சீற்றம், கபடமற்ற பச்சிளங்குழந்தையின் துர்மரணம் என தன் சக்திக்கு அப்பாற்பட்டு சில சம்பவங்கள் நடக்கும்போது அவன் அந்த இயற்கையே வணங்குறான். இதில் சிலை வழிபாடு எங்கெங்க வந்தது? ஆதி மனிதன் கூட்டமாக வாழ்ந்த காலகட்டங்களில் இத்தகைய இயற்கை சீற்றங்கள் மற்றும் பெருந்துயரங்களில் இருந்து அச்சமூகத்தையே காக்கக்கூடிய வல்லமை பெற்று இருந்தவன் ஆதி இறைவனாகிறான். அவனின் மரணத்திற்கு பிறகு அவன் நினைவாக, அவனை வழிபட அவன் உருவம் சிலையாக மாற்றம் கொண்டது. இதன் வழித்தோன்றலே குலதெய்வ வழிபாடு. இந்த மரபு நம் மனித இரத்தத்தில் ஊறியுள்ள வெளிப்பாடே சில மனிதரின் நினைவாக குழந்தைக்கு பெயர் வைப்பது. சமூகத்தை காக்கக்கூடிய அளவுக்கு இருப்பவன் தலைவனாகிறான். பெருஞ்சமூகத்தையே காப்பதோடு பல சர்வ சக்திகளையும் காக்கும் வல்லமையும் பெற்றவன் இறைவனாகிறான். மக்களே, முழு வீடியோவையும் பார்க்க ஸ்க்ரீனில் இருக்கிற லிங்கை கிளிக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.